Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஓமப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்நாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சுலபமான ஈஸியான ஒரு ஸ்நாக். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓமத்தை அரைச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஓமம் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து இத லைட்டா அரைச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஓமம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் லைட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் தண்ணியில் நல்லா இறங்கும். அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். அடுத்தது ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நம்ம மாவு கலந்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. 1 கப் கடலை மாவு கூடவே 1/4 கப் போல் அரிசி மாவு. நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நல்ல கலர் வர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இதை வந்து முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். வெண்ணெய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. நான் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. அடுத்தது இதில் வந்து நம்ம ஓமம் போட்டு வச்சுருக்க தண்ணியை உள்ளே சேர்க்கலாம். இவ்வளோ தண்ணியும் தேவைப்படாது, குறைவாக தான் தேவைப்படும். 1/4 கப் போல் தான் தேவைப்படும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஓமப்பொடிக்கு மாவு ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அச்சுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து எண்ணெயில் நம்ம அப்படியே சுற்றிடலாம். எண்ணெய் வந்து அதிகமான சூடில் வச்சுக்காதீங்க, மிதமான சூடில் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து எண்ணெய் மேலே அப்படியே நம்ம சுற்றி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகியாச்சு. பபுள்ஸும் அடங்கியிருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து வெளியே வச்சிட வேண்டியது தான். புளியும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரவுண்டாக நிறைய வாட்டி சுற்றுறப்போ எண்ணெயோட சூடு வந்து கையில் அடிக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. கை வந்து சுடும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக மொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது எனக்கு உடைக்க மனசே வரல. அடுத்தது இதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையாக பொரித்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஓமப்பொடியில் சேர்க்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து குறைவான சூடில் இருக்கணும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கருவேப்பிலை பொரிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், தெரிச்சிடும். அதனால எப்போவுமே தற்காப்புக்கு ஒரு லிட்டு வச்சுக்கோங்க மேலே. இது உள்ளே போட்டுட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே எடுத்து நம்ம வெளியே வச்சிட வேண்டியது தான். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து கை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பொடிஞ்சிரும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா சுவையான ஓமப்பொடி தயார். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான ஓமப்பொடி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து பொரிக்கிறது கூட டைம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஓமப்பொடியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.